பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது? வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில், அதாவது கசிய செய்த விவகாரம் தொடர்பான வழக்கில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் துன்புறுத்துகிறார்கள், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் பத்திரிகையாளர்கள் சிலரும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த பதிவிறக்கம் செய்ததற்கு, அதாவது அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவிறக்கம் செய்ததற்கு தாங்கள் பொறுப்பல்ல. ஏற்கனவே அது காவல்துறை இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டதனால அதை பதிவிறக்கம் செய்தோம். அந்த பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கும் தங்களுக்கு எந்த தொடர்பில்லை என்ற ஒரு வாதம் பத்திரிகையாளர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அனுப்பிய சம்மனுக்கு அந்த நேரில் ஆஜராகி விசாரணைக்கு தங்களுக்கு தெரிந்த தகவல்கள் தாங்கள் தெரிவித்தோம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் எந்த ஒரு ஊடகமும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு திட்டவட்டமான வாதம் பத்திரிகையாளர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கை கசிந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல, தாங்கள் அப்லோடு செய்ததற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த காவல்துறையினர் மீது அரசு மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மன்னர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி குறிப்பிடும்போது, இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது பொது ஆவணம் தானே என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்புல பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், அவர்களுக்கு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஏற்கனவே சம்மனுக்கு ஆஜரானவர்களுடைய மொபைல் போன்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றப்பிரிவு செய்திகளை சேகரித்து வழங்குபவர்களுக்கு தான் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் மட்டுமல்லாமல் அவர்களை காவல்துறையினர் அச்சுறுத்துகிறார்கள், சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு துன்புறுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. நன்றி சுரேஷ்.